சென்னை அரும்பாக்கம் MMDA காலனியில் மழைநீர் வடிகால்வாயில் பெண்ணின் உடல் மீட்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவித்து சென்னை மாநகராட்சி வண்டல்மண் சேலம் தொட்டியில் இருந்துதான் உடல் மீட்கப்பட்டதாக விளக்கம் அளித்திருந்தது. இதனை ஏற்க மறுத்த மக்கள் சம்பந்தப்பட்ட மாநகராட்சி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கட் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட், விவரங்கள். வணக்கம். சென்னை அரும்பாக்கம் MMDA காலனியில 40 வயது மதிக்கத்தக்க பெண் உயிரிழந்தது மழைநீர் வடிகால்வாய் பணிகளால் அல்ல என சென்னை மாநகராட்சி விளக்கம் அளித்திருக்கிறது. அரும்பாக்கம் வீரபாண்டி நகர் முதல் தெருவில் இன்று காலை 40 வயது மதிக்கத்தக்க பெண் உயிரிழந்த நிலையில அவர் உடல் என்பது மீட்கப்பட்டிருக்கிறது. அவரது உடல் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிற நிலையில இறந்த பெண் யார் என்பது குறித்து விசாரணை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில இந்த பெண் உயிரிழந்தது தொடர்பாக சென்னை மாநகராட்சி தற்போது விளக்கம் அளித்திருக்கிறது. இறந்த பெண் கயிற்றால் கட்டப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டிருக்கிறார் எனவும் அதுவும் மழைநீர் வடிகால்வாய் பனி பள்ளத்தில் அல்ல அருகில் சிறிய அளவில் உள்ள வண்டல் மண் சேரும் தொட்டியில் இருந்துதான் அவரது உடல் மீட்கப்பட்டிருக்கிறது. இதனால் அவர் மழைநீர் வடிகால்வாய் பள்ளத்தில் இருந்து இறக்கவில்லை என்று சென்னை மாநகராட்சி தகவல் தெரிவித்திருக்கிறது. இதனை ஏற்க மறுத்து மழைநீர் வடிகால்வாய்க்குள் விழுந்த பெண் அதாவது மாநகராட்சி அதிகாரிகளுடைய அலட்சியத்தின் காரணமாகத்தான் இந்த பெண் நபர் உயிரிழந்திருக்கிறார் என அங்க இருக்கக்கூடிய உறவினர்கள் தற்பொழுது தொடர்ந்து காவலுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய மழைநீர் வடிகால்வாய் அந்த பள்ளத்தில் விழுந்ததான் மாநகராட்சி அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாகவே உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது என பொதுமக்களும் குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய நிலையில அந்த பகுதி மக்களுடைய அங்கு உறவினர்கள் தற்பொழுது வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் சிறிது நேரம் அந்த பகுதியில் பரபரப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.